ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு பார்க்கலாம். ரவா உப்புமா பண்ண போகிறோம். அது 1/4 கிலோ ரவா எடுத்திருக்கேன். அது ஒரு கடாயில் சேர்த்துட்டு வறுக்கணும். எதுக்காக வறுக்கணும் அப்படின்னா, அப்போ தான் உப்புமா ரொம்ப கஞ்சி மாதிரி ஆகாமல் தனித்தனியாக இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். பாருங்கள், நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ரவையும் நல்லா வறுபட்டுருக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. இது வேறு பேனுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். குக்கிங் ஆயில் தான். இது கூட 1/2 ஸ்பூன் கடுகு. பாருங்க, எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு வேண்டியதில்லை. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையே சேர்த்துடலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்க்க போகிறோம். கேரட்டு, பீன்ஸு எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. எண்ணெயிலே பாதி அளவுக்கு வெந்துடும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது. உப்பு லைட்டாக சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது ரவா 1 கப் எடுத்திருக்கோம். இதுக்கு 3 கப்பு இன்னும் கொஞ்சம் குறைவாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். 1:3ங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். 1 கப்பு ரவா, 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். காய் 3/4 பதம் வெந்தால் போதும். நல்லா குழைவாக வேகக்கூடாது. அது சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்காது. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். காயும் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. நசுக்குனா டப்புன்னு நசுக்கக்கூடாது. ஓரளவுக்கு 3/4 பதமாக இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரே இடத்துல அப்படியே கொட்டினோம்னா அப்படியே கட்டிக்கும். லைட்டாக கொஞ்சம் தள்ளி தள்ளி கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது ஒரு கொட்டி கூட வரவே வராது. ஒரே இடத்துலையும் எல்லாத்தையும் ஒரே ஒட்டுக்காக கொட்டும்போது தான் நிறைய கட்டிகள் வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சுட்டு ஒரு பிளேட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்கும். ஹையாக வச்சின்னா வேகாது. ஆனால் தண்ணி சீக்கிரம் சுண்டுரும், ரொம்ப குலைவாயிரும். இது நல்லா கரெக்டாக இருக்குது. அந்த வெள்ளை கலரில் இருக்கிறது லைட்டாக அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தது அப்படின்னா உப்புமா கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப குலைவாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி நல்லா பர்ஃபெக்டான ஒரு மேட்சான டிஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதுதான்.